கண் பார்வைக்கு 20ல இருக்கிற ஃபிட்னஸ் 40 தாண்டினா இருக்காது. This is Maddie. ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும். நாம தான் பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரிய ஆள் இருக்காங்க. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ப்ராப்ளம். என்னடா? எங்க இருந்துடா இவளை புடிச்சிட்டு வந்த? இறைவனுக்கு நன்றி. இனிய நண்பர்களே, நீங்கள் வழங்கி வருகின்ற நல்ல ஆதரவுக்கு நன்றி. திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் படம் மகுடம். மகுடம்ங்கிற பேரில் ஏற்கனவே சத்யராஜ், கௌதமி நடித்த ஒரு படம் வந்திருக்கு. அது பயங்கர காமெடியான ஒரு படம். அன்றைக்கே அல்லலவ் கொள்ளலோ படுத்தின ஒரு பயங்கர காமெடியான ஒரு படம். இது விஷால் இரட்டை வேடத்தில் நடித்து இயக்கியிருக்கும் படம்தான் மகுடம். இது வைர மகுடம் இல்லை, ஒரு சாதாரண பித்தளை மகுடம் மாதிரி தான் தெரியுது. இசை ஜி.வி. பிரகாஷ், ஒளிப்பதிவு ரிச்சர்ட்ஸ் நாதன், தயாரிப்பு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் சரி, ஓகே, அப்புறம் பார்ப்போம். 1965களில் நடக்கின்ற ஒரு கதை. அந்த சமயத்தில் கடத்தப்பட்ட ஒரு குழந்தை விஷால். அவர் ரவுடி கும்பலால் பிச்சை எடுக்கும் பிச்சைக்காரனாக வளர்க்கப்படுகிறார். அங்கே அடிப்பட்ட மாதிரி, ஒரு கை கால் இல்லாத மாதிரி எல்லாம் நடிக்க வைத்து அவரை வைத்து பிச்சையெல்லாம் எடுக்க வைக்கிறார்கள். அந்த ரவுடி கும்பலிடம் இருந்து தப்பித்து விசாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு செல்கிறார் விஷால். அங்கு அவருடைய கனவு ஒரு கப்பலை வாங்க வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று மிகப்பெரிய கனவு தான் இருக்கிறது. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் மெடிக்கல் ரெப்பாக வரும் விஷால் தன்னுடைய மாமனார் தம்பி ராமையாவிடம் கதை விட்டு தனக்கு ஒரு சொந்த கார் இருக்கிறது, சொந்த இடம் இருக்கிறது, அப்படி இப்படின்று சொல்லி அவருடைய மகள் துஷாரா விஜயனை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அந்த காரை காட்ட வேண்டும் அல்லவா? கார் எங்கே என்று கேட்டால் என்ன செய்வது? கார் வாங்குவதற்காக அப்படி இப்படி தவிக்கிறார். கார் வாங்கினாரா என்பது பிறகு தெரியும். சமாளிக்கிறார். ஆனாலும் கூட கார் வாங்கிவிட்டு ஒரு கட்டத்தில் அவர் ஊட்டிக்கு செல்லும்போது ஒரு கும்பலால் தடுக்கப்பட்டு இழுத்து செல்லப்படுகிறார். சரி, யார் அந்த கும்பல்? எதற்காக விஷாலை பிடித்து செல்கிறது? குடும்பத்தை கொன்றது யார்? இந்த விஷாலுக்கும் விசாகப்பட்டினத்தில் இருக்கும் விஷாலுக்கும் என்ன தொடர்பு என்பதுதான் மீதி கதை. இரட்டை வேடத்தில் விஷால் மிக அருமையாக சரியாக செய்திருக்கிறார். அப்புறம் ஆக்ஷன், அதிரடி ஆக்ஷனில் சொல்லவே தேவையில்லை. அவர் பிச்சு எடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிச்சு எடுத்துடுறாரு. ஆக்ஷனில் அதிரடி காட்டுறார். அதே மாதிரி துஷாரா விஜயனை நல்ல லவ் பண்ணுறார். அவர் நல்ல காதலிப்பார் இல்லையா, அந்த மாதிரி அவர் எப்படியெல்லாம் பொய் சொல்லி அவரை தன்வசப்படுத்தி காதலிக்கணும் அதெல்லாம் நல்ல காதல் பண்ணுறார். படத்தில் ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறம் அடிதடி, காதல் என்று திரைக்கதை நகர்கிறது. ஜான் விஜய், ஜெயபிரகாஷ், தம்பி ராமையா என்று பலரும் நடித்திருக்கிறார்கள். திரைக்கதை விஷால் தான் எழுதியிருக்கின்றார். ஆனாலும் கூட பழைய மாடல் கார் போல சில இடங்களில் அது நீந்து நகர்வது போல மிக மெதுவாக தான் செல்கிறது. சுறுசுறுப்புக்கு கொஞ்சம் பஞ்சம். இன்னும் நிறைய காட்சிகளை சேர்த்திருக்கலாம். அந்த காட்சிகளை சேர்த்து இன்னும் திரைக்கதையை வலுப்படுத்தியிருந்தால் படம் வெற்றி பெற்றிருக்கும். அந்த காட்சிகள் சேர்க்காததால் படத்திற்கு ஒரு தொய்வு ஏற்படுகிறது. நிறைய காட்சிகள் விறுவிறுப்பு அந்த திரைக்கதையில் இருந்திருக்க வேண்டும். எல்லாம் ஓகே. இந்த படம் இந்த ஒரு போட்டிக்கு வந்திருக்கிறது. ஒரு 2-3 படங்களில் இதுவும் ஒன்று. இதில் நாம் கடைசியாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, படத்தில் காதல் இருக்குது, ஏமாற்றம் இருக்குது, ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஏமாற்றுபவர்கள் இருக்கிறார்கள்,
அதே போல் சமூக விஷயங்களும் இருக்கிறது. எல்லாம் அங்கங்கே தொட்டுக்கொள்வது போல் இருக்கிறது. ஆக்ஷன் இருக்கிறது, காதல் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இந்த படம் பார்ப்பவர்கள் பொறுமைசாலிகள் என்றால் இந்த படத்தின் அவர்களுக்கே மகுடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.